பிள்ளைகள் ரைட் நாங்கள் பார்ப்போம். இந்த முறை எக்ஸாம் எழுதுகிற தொடர்பாடலோட இருக்க எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்காக அவங்கள நல்லெண்ண கருத்தில் கொண்டு மீடியா ஃபைனல் செமினாரில் நான் செய்த அந்த பேப்பரை யூடியூப்லேயும் காணொளியாக போட்டு மற்ற பிள்ளைகளும் பிரயோசனம் அடையக்கூடிய வகையில் அதை செய்யலாம்னு நினைக்கிறேன். நான் நஷீத், டீச்சர், தொடர்பாடல் ஊடகಕ್ಕೆ ஆசிரியர். அந்த வகையில் பிள்ளைகள் முதலாவது எங்களுக்கு இந்த பேப்பரை கட்டமைப்பு தெரிஞ்சிருக்க வேணும். எப்படி பேப்பர் வந்து கேள்விகள் வரும், எப்படி மார்க்ஸ் வரும், அதுக்கு நாங்கள் எப்படி புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறது. அந்த வகையில் மீடியா பேப்பரை பொறுத்தவரையில் பிள்ளைகள் வந்து 2 பகுதிகளாக பார்ட் 1 பார்ட் 2 வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் முதலாவது பார்ட் 1ல் 50 MCQ, ஒரு MCQக்கு 1 மார்க்ஸ் வீதம் 50 புள்ளிகளும். பார்ட் 2ல் வந்து 7 கட்டுரை வினாக்கள் வழங்கப்பட்டு அதில் 2 சாய்ஸ் தருவாங்க. நீங்கள் கட்டாயம் 5 கேள்வி செய்யணும். 5 கேள்விக்கும் ஒரு கேள்விக்கு 40 மார்க்ஸ் படி 200 புள்ளிகள். அந்த 200 4ஆல் வகுக்கப்பட்டு 50 புள்ளிகள். மொத்தமாக பார்ட் 1ல் 50, பார்ட் 2ல் 50, 100 புள்ளிகள் வழங்கப்படும். நேரத்தை பொறுத்தவரையில் வந்து பார்ட் 1க்கு 2 மணித்தியாலங்கள் வழங்கப்படும். எனவே அந்த 2 மணித்தியாலத்துக்குள்ளே நீங்கள் 50 கேள்விகளையும் செய்து முடிக்க வேண்டும். டைமுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ட் 2வை பொறுத்தவரையில் மொத்தமாக உங்களுக்கு 3 மணித்தியாலம் 10 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் மேலதிகமான வாசிப்புக்காக வேண்டிய உங்களுக்கு தரப்படும். எனவே 180 நிமிஷம் தான். அப்போ 5 கேள்வி இலங்க போகக்குள்ள நீங்கள் 5ஆல் பிரிக்க போகக்குள்ள ஒரு கேள்விக்கு சாதாரணமாக 36 நிமிடங்கள், அதாவது 35 நிமிடங்கள் நீங்கள் செலவழிக்க வேண்டி ஏற்படும். ஒரு பார்ட் 2வில் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் 4 மார்க்ஸ் கேள்வி உண்டு, 8 மார்க்ஸுக்குரிய கேள்வி உண்டு. அதே போல் 12 புள்ளிகளுக்குரிய கேள்வி உண்டு, 16 புள்ளிகளுக்குரிய கேள்வி. 4 மார்க்ஸ் கேள்விக்கு நீங்கள் 2 நிமிடங்களும், 8 மார்க்ஸ் கேள்விக்கு நீங்கள் 3 நிமிடங்களும், 12 மார்க்ஸ் கேள்விக்கு நீங்கள் 10 நிமிடங்களும், அதே போன்று 16 மார்க்ஸ் கேள்விக்கு நீங்கள் 20 நிமிடங்களும் செலவழிக்க வேண்டி ஏற்படும். 4 மார்க்ஸ் கேள்வியை பொறுத்தவரையில் அது ஒன் வேர்டு ஆன்சராக அல்லது மிக துல்லியமாக விடை எழுதக்கூடிய ஆன்சராக வேண்டும். எனவே நீங்கள் வந்து அதுக்கு விடைகளை எழுதி கொள்ளணும். அதேபோல் 8 மார்க்ஸ் கேள்வியை பொறுத்தவரையில் பிள்ளைகள் வந்து 2 பகுதிகளாக அல்லது 4 பகுதிகளாக நீங்கள் விடை எழுத வேண்டி ஏற்படும். அதிகமாக மீடியாவோட சம்மந்தப்பட்ட கலை சொற்கள் இருக்கும், டேர்ம் வேர்ட்ஸ், அதுகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் நினைக்கிற மாதிரி 8 மார்க்ஸ் கேள்விக்கு 100 சொற்கள் நீங்கள் எழுத வேண்டி வரும். உதாரணமாக 2 பகுதிகளாக அந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தால் 50 சொற்களும், 4 பகுதிகளாக கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தால் 25 சொற்கள் வீதமும் நீங்கள் குறைந்தது எழுத வேண்டியிருக்கும். கூடுதல் நீங்கள் எத்தனையும் எழுதலாம். அதே போல் 12 மார்க்ஸ் கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து 2 அல்லது 3 பகுதிகளாக கேள்வி கேட்கப்படும். 2 பகுதிகளாக கேள்வி கேட்கப்பட்டால் அதுக்கு 6 புள்ளிகளும், 3 பகுதிகளாக கேள்வி கேட்கப்பட்டால் 4 புள்ளிகளும் வழங்கப்படும். நீங்கள் எதுலேயும் கரை சொற்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டி வரும். 300 சொற்களுக்கு குறையாமல் நீங்கள் அதுக்குரிய விடைகள் எழுத வேண்டி வரும். 2 பகுதியாக கேட்கப்பட்ட 150 சொல், 150 சொல்லும். 3 பகுதிகளாக கேட்கப்பட்டால் நீங்கள் 100 சொற்கள், ஒரு பகுதிக்கு 100 சொற்கள் வீதம் நீங்கள் எழுத வேண்டி ஏற்படும். அதுக்கு மேல் அதிகமாக நீங்கள் எழுதலாம். 16 மார்க்ஸ் கேள்வியை பொறுத்தவரையில் அதுக்கு வந்து 2 பகுதிகளாக அல்லது 4 பகுதிகளாக கேள்வி கேட்கப்படும். 2 பகுதிகளாக கேள்வி கேட்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் 8 மார்க்ஸும், 4 பகுதிகளாக கேட்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் 4 மார்க்ஸும் நீங்கள் 4 மார்க்ஸுக்கும் விடைகள் செய்ய வேண்டி இருக்கும். அந்த வகையில் வந்து இதில் நீங்கள் விளங்கப்படுத்துறதோட உதாரணங்கள் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும். 16 மார்க்ஸ் கேள்விக்கு 2 உதாரணங்களுக்கு மார்க்ஸ் இருக்குது. அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்துகின்ற உதாரணங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி 400 வேர்ட்ஸ், அதாவது 2 பகுதிகளாக இருக்கின்ற போது 200 வேர்ட்ஸ் சொற்களும், 4 பகுதிகள் இருக்கின்ற போது 100 சொற்களும் ஒரு பகுதிக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டி ஏற்படும். எனவே இந்த சொற்களுக்கு குறையாமல் உங்களுடைய விடைகள் வந்து எழுதப்பட வேண்டி இருக்க வேண்டும். அதே போல் பிள்ளைகள் நீங்கள் எக்ஸாம் உங்களை மிச்சம் நெருங்கி இருக்கிறதால நீங்கள் முழு நேரமாக கற்றலில் ஈடுபட வேண்டும். ஃபோன், அதே மாதிரி தொலைக்காட்சி, லேப்டாப், கம்ப்யூட்டர், டெப் இப்படியான கேம்ஸ், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை ஈடுபடுத்த முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல் இப்போ நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளுங்க, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, மீடியா மட்டும் இல்லை, நீங்கள் 3 சப்ஜெக்ட் எழுத போகிறீங்க. அதுக்கு மேலதிகமாக பொது ஆங்கில அதிலும் பரீட்சை உங்களுக்கு இடம்பெற இருக்கிறதால எல்லாத்துக்கும் நீங்கள் நேரங்களை ஒதுக்க வேண்டி ஏற்படும். எனவே நேரங்களை அதுக்கேற்ற மாதிரியாக பிரித்து கொண்டு நீங்கள் கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். அதே போல் வந்து தூக்கம் மிக முக்கியமானது. நேரத்துக்கு தூங்க வேண்டும். 6 மணித்தியாலம் அல்லது 7 மணித்தியாலம் உங்களுடைய தூக்கம் மிக முக்கியம். நேர காலத்தோடு தூங்கி நேர காலத்தோடு எழும்பி படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
ட்ரிப் போவது, இனிய விளையாட்டுக்கள் ஈடுபடுவது எல்லாம் தவிர்த்து கொள்வது மிக பிரயோசனமாக இருக்குது. ரைட். இப்போ நாங்கள் டிரெக்டாக கேள்விகளுக்கு வருவோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஒரு 5 கேள்விகளை பார்ப்போம். பகுதி 1 பொறுத்தவரையில் முதலாவது கேள்வி, ஆசிரியர் கமலன் வகுப்பறையில் மாணவர்களுக்கு புவியியல் பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இச்சந்தர்ப்பத்தை அடையாளப்படுத்தக்கூடிய பொருத்தமான தொடர்பாடல் வகை என்று கேட்டு. அப்போ ஆசிரியர் வகுப்பறையில் கற்பித்துக் கொண்டிருக்கிற தொடர்பாடல், அதாவது வகைகள், தொடர்பாடல் வகைகள் எத்தனை இருக்குது? 6 வகை இருக்குதுல்ல, நாங்கள் படிச்சுக்கிறோம். ஆறோடு தொடர்பாடல், ஆளடை தொடர்பாடல், குழு தொடர்பாடல், அதே போன்று பொதுசன தொடர்பாடல், வெகுசன தொடர்பாடல், மெய்நிக தொடர்பாடல் என்று 6 வகையான தொடர்பாடல் வகைகள் இருக்குது. அதில் இங்கே இருக்கிற சந்தர்ப்பம், அதாவது ஆசிரியர் கமலன் வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறது சந்தர்ப்பத்தை பொறுத்தவரையில் என்ன தொடர்பாடல் வகைக்குள்ளே வரும் என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதனை பொறுத்தவரையில் இது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் பிள்ளைகள், வகுப்பறை கற்பித்தல்ங்கிறது அங்கே தொடர்பாளன் ஒருவராகவும் பெறுநர் ஒரு சிறிய குழு பலராகவும் இருப்பார்கள். அந்த வகையில் இங்கே இடம்பெறுகின்ற தொடர்பாடல் குழு தொடர்பாடல் அல்லது கூட்டு தொடர்பாடல் என்று நாங்கள் சொல்லலாம். குழு அல்லது கூட்டு தொடர்பாடல் நாங்கள் இந்த இடத்துல சொல்லக்கூடியதாக எங்களுக்கு இருக்கும். சரிதானே? ரைட். அப்போ முதலாவது கேள்விக்கு 4வது விடையை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், தொடர்பாடலின் போது எதிர்பார்த்த பேற்றை அடைந்து கொள்வது மிக முக்கியமானதாகும். இது விதைந்துரைக்கப்படுவது. அதாவது நாங்கள் தொடர்பாடல் செயல்முறையில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு பெறுபேறு, அதாவது ஒரு பலனை அடைந்து கொள்ள, ஒரு விளைவை அல்லது ஒரு பின்னூட்டத்தை அடைந்து கொள்கின்ற அது மிக முக்கியமாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் இங்கே கேட்டிக்கிறாங்க, எதிர்பார்த்த அந்த பெறுபேறை அடையக்கூடிய வகையில் எந்த மாதிரி காணப்படுது? ஒஸ்கோடிஸ்டர் மாதிரியா, அல்லது ஹெரோடி லாஸ்வெல் மாதிரியா, அல்லது அரிஸ்டோட்டில் மாதிரியா, அல்லது வில்பர் ஸ்ட்ராம் மாதிரியா, அல்லது ஷனன் மற்றும் பீவர் மாதிரியா? இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஹெரோடி லாஸ்வெல் மாதிரியை பொறுத்தவரையில் அல்லது வரைவிலக்கணத்தை பொறுத்தவரையில் நீங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். சில வரைவிலக்கணம் என்பது வேறு, மாதிரிகள் என்பது வேறு. சரியா? மாதிரிகளும் வரைவிலக்கணம் ஒன்றல்ல, ஆனால் சில வரைவிலக்கணங்கள் மாதிரிகளை ஒத்ததாக காணப்படும். அந்த வகையில் ஹெரோடி லாஸ்வெல்ல வரைவிலக்கணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் 5 விதமான கூறுகளை சொல்கிறார். யார் தொடர்பாளனை பற்றி சொல்கிறார், தகவலை பற்றி சொல்கிறார், அதே போல் ஊடகத்தை பற்றி சொல்கிறார், பெறுநரை பற்றி சொல்கிறார், தாக்கத்தை பற்றி சொல்கிறார். அரிஸ்டோட்டில் மாதிரிங்கிறது பேச்சாளன், பேச்சு, சந்தர்ப்பம், அதே மாதிரி கேட்போர், தாக்கம், இதை பற்றி அவர் சொல்கிறார். அதே போல் வில்பர் ஸ்ட்ராம்ட வரை விலக்கணத்தில் அனுபவக்களம் சம்பந்தமாக பொருட்கோடல் செய்யப்படுகிறது. ஷானன் வீவர் மாதிரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தடை சம்பந்தமாக பிரதானமாக பேசப்படுது. அப்போ எனவே இதுக்குள்ளே தொடர்பான போது எதிர்பார்த்த பேற்றை அடைந்து கொள்வதுங்கிறத பற்றி சொல்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒஸ்குட் ஸ்ட்ராம் மாதிரியில் தான் என்னத்தை பற்றி சொல்லப்படுன்னு சொல்லி சொன்னால் குறிமுறையாக்கம், குறிமுறையாவல்பு, பொருட்கோடல், அதே போல் தகவல், பின்னூட்டம், இது சம்மந்தமாக சொல்லப்படுது. எனவே அந்த எதிர்பார்த்த பேற்றி அடைந்து கொள்ளும். இப்போ நாங்கள் உதாரணமாக ஒராளோட நாங்கள் தொடர்பாடல் செய்கிறோம்னு சொன்னால் அந்த இடத்துல தொடர்பாடல் மிக முக்கியமானது. நாங்கள் நினைப்போம் என்னென்னா, அவர் எங்களுக்கு துலங்களை ஏற்படுத்த வேண்டும். அவராக நாங்கள் கேட்குற கேள்விக்கோ அல்லது எங்களோட கொஷனுக்கு அவர் ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி அந்த அந்த துலங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். இப்போ அதைத்தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். அந்த வகையில் இங்கே ஒஸ்குட் ஸ்ட்ராம் மாதிரி தான் மிக பொருத்தமானபடியாக இருக்கு. அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நீங்கள் அடுத்த கேள்வியை பாருங்கள். தொடர்பாடல் கற்கை ஒரு துறைசார் கற்கையாக தோற்றம் பெறவும் ஆழமாக கற்கவும் பிரதான காரணமாக அமையாதது. இதில் அமைந்தது என்று போட்டிருக்குது, அமையாதது என்று தான் கேள்வி வரும். அமையாது என்று நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. அதாவது தொடர்பாடல் கற்கை தொடர்பாடல்ங்கிறது ஆரம்பத்தில் இருந்தே இருக்கு. மனிதன் தோன்றின காலத்திலேருந்து மனுஷன் அவளுக்கால் தொடர்பாடல் செஞ்சு தான் வாழ்ந்துக்கு வந்தீங்க. ஆனால் அது ஒரு கற்கையாக, ஒரு எண்ணக்கருவாக, ஒரு கன்செப்டாக படிக்க துவங்கினது எப்போங்கிற விஷயம். அப்போ அந்த படிக்க துவங்கினது எப்போ, அதே மாதிரி இது கற்கையாக மாறினது எப்போன்னு கேட்க போகக்குள்ள
அதுக்கு என்ன காரணமாக அமைந்தது? தொடர்பாடல் தொழில்நுட்ப வளர்ச்சியை நாங்கள் வந்து ஒரு காரணமாக சொல்லலாம். தொடர்பாடல் தொழில்நுட்ப வளர்ச்சியினால தொடர்பாடலுக்கு ஒரு துறை சார்ந்த கட்சியாக வளர்ச்சி அடைஞ்சி. அதே போல் புதிய ஊடகங்களில் வருகையை பார்க்கலாம். நவீன ஊடகங்கள் நாங்கள் படிச்சிருக்கோம். யூடியூப், அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், வைபர், வீடியோ கேம்ஸ், அதே மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ் இதனூடாக வந்து தொடர்பாடல் துறை சார்ந்த கட்சி என்ற அதனுடைய தீய விளைவுகள் காரணமாக தொடர்பாடல் கட்சியை ஆய்வு செய்ய போனாங்க. அதனால் ஒரு கற்கையாக பாடமாக வந்தோம். அதே போல் வெகுசன ஊடகங்களை விரிவாக்கும். உண்மையாக சொல்லப்போனால் பிரதானமான காரணம் இந்த வெகுசன ஊடகங்கள் தான் தொடர்பாடல் கற்கையாக படிக்கிறது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இந்த தனிநபர் சமூகத்தின் ஊடகத்தாக்கம், அதாவது ஊடகங்களால் அது ஊடகங்கள் தனிநபரில் ஏற்படுத்திய தாக்கம். இப்போ பாருங்கள், அவனுடைய ஸ்கூல் பிள்ளைலாம் வந்து முடி வெட்டுற விதம், அவங்க உடு கொடுக்குற விதம், அவங்களோட சாப்பிட்ற விதம், அவங்க வாகனம் ஓட்டுற விதம் எல்லாம் பார்த்தா இந்த ஊடகங்களில் பார்க்குற விஷயங்கள் அப்படியே அவங்களும் பின்பற்றாங்க. அப்போ எனவே அந்த சமூகத்தில் ஊடக தாக்கத்தை நாங்கள் சொல்கிறோம். இதில் செயற்கை நுண்ணறிவு உருவாக்கம்ங்கிறது ஒரு புதியதொரு விஷயமா இருக்குது. அதாவது தொடர்பாடல் ஊடகற்கையாக தோற்றம் பெற்றதுக்கு பிறகு தான் இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறது நாங்கள் சில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லணும், இது உருவாகுது. அப்போ எனவே இங்கே தொடர்பாடலுக்கு ஒரு துறைசார் கற்கையாக தோற்றம் பெறவும் ஆழமாக்கும் அமையாதது அமையாதது என்று தான் பெறும். நீங்கள் அது அமையாதது என்று மாற்றிக்கொள்ளுங்கோ, அமையாதன பெறும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா சரி. அடுத்தது பாருங்க பிள்ளை, நான்காவது கேள்வி. நான்காவது கேள்வியை பொறுத்தவரை மிக முக்கியமான கேள்வி. மைக்கேல் ஜாக்சன் பாடல் மற்றும் நடனம் என்பன உலக அளவில் ரசிகர்களால் மிகவும் வரவேற்கப்பட்டவுடன் அவர்கள் உள்ளத்தில் ஆழமான இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இதனும் தொடர்பட்டு லியானோ டாவின்சி வைக்கப்பட்ட படைப்பாக்கத்திறன் காரணி என்று கேட்டி. அப்போ அதை பொறுத்தவரையில் பிள்ளைய நீங்கள் பார்க்கணும், லியானோ டாவின்சி படைப்பாக்க இதில் வந்து லியானோ டாவின்சி வந்து ஒரு படைப்பாடத்தில் என்ன வகையான திறமைகள் இருக்க வேண்டும்ங்கிறத முன்னெச்சிக்கிறார். அப்போ அதை பொறுத்தவரையில் முதலாவது ஆர்வம், அதாவது ஒன்றை தேடி அறிகின்ற ஆர்வம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டும். இப்போ நாம் உதாரணமாக எக்ஸாமில் கூட மார்க்ஸ் எடுக்கணும், அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளுச்சுன்னா நாங்கள் அதிகமாக தேடி தேடி படிக்கணும். அப்படி படித்தா தான் எங்களுக்கு அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளிடும். வீட்டை நித்திர கொண்டா தூங்கினா எங்களால் பெற்றுக்கொள்ளாது. இப்போ ஆர்வம், இப்போ நாங்கள் உதாரணமாக ஒரு பொறியியலாளனாக வேணும்னு சொன்னால் பொறியியல் துறை சார்ந்த விஷயத்தில் எங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ஒரு வைத்தியராக வேணும்னு சொன்னால் வைத்தியத்துறையில் எங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அப்போ ஆர்வங்கிறது மிக முக்கியமான விஷயம். அடுத்தபடி பாருங்க, நிரூபணம்னு சொல்லுவோம். உதாரணமாக பரிசோதனை செஞ்சு பார்க்குறது. எந்த ஒரு விடயத்தையும் எங்களுக்கு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், அதை நாங்கள் பரிசோதனை ஊடாக செஞ்சு பார்க்க முடியும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட யார் மின்குமிழை கண்டுபிடிச்சது தோமஸ் ஆல்வா எடிசன். தோமஸ் ஆல்வா எடிசன் வந்து அதாவது என்ன 1000 தடவைகள் கிட்டத்தட்ட பரிசோதனை செய்தார், எப்படி ஒரு மின்குமிழை நாங்கள் ஒளிர வைக்கலாம்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் அவர் அந்த மின்குமிழை கண்டுபிடிக்கிறார். அடுத்தது மென்மை. மென்மைங்கிறது இந்த லியா டாவின்சிட சித்திரத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்று சொன்னால் அந்த அவங்க பயன்படுத்தப்படுகின்ற வர்ணங்கள் மென்மையான வர்ணங்கள். அதே போல் கலை விஞ்ஞானத்தின் சமநிலைன்னு சொல்கிறோம். அதாவது எந்த ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் கலையும் இருக்கணும், விஞ்ஞானம் இருக்கணும். இப்போ நம்ம உதாரணமாக ஒரு வீடு ஒன்று கட்டப்போகிறோம்னு சொன்னால் அந்த வீடு எப்படி டிசைனில் இருக்கணுங்கிறது முக்கியம். அதே போல் எப்படி ஸ்ட்ராங்காக பலமாக இருக்க வேண்டும்ங்கிறது முக்கியம். இப்போ இந்த வேலை கலை விஞ்ஞானத்தின் சமநிலை. அதே போல் பரபரப்பானது பிள்ளைகள். பரபரப்பான சொல்லில் போகக்குள்ள என்னென்னு சொன்னால் உணர்வோடு சம்மந்தப்பட்டது. அதாவது ஒவ்வொரு விடயத்தையும் வந்து நாங்கள் உணர்வு ரீதியாக எங்களோட புலன் உறுப்புகளால் நாங்கள் விளங்கி கொண்டதும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் பரபரப்பானது, உணர்வோடு சம்மந்தப்பட்டது சொல்லுவோம். சமூகத்தில் அதில் சூழலில் இருக்கிற விடயங்களை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். சரியா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 6வது உடல் உழைச்சமில்லை. உதாரணமாக எந்த ஒரு விடயத்தையும் படைப்பாக்க விடயத்தில் நாங்கள் ஈடுபடுறதுக்கு உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும், அதே நேரத்தில் உள்ளவும் ஆரோக்கியமாக இருக்கணும். உதாரணம் பாருங்கள், டீச்சர்ஸ்மார் வந்து பாடசாலையில் கற்பித்தல் நடவடிக்கை ஈடுபடணும்னு சொன்னால் அவனோட உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சரியா? நோய் இல்லாமல், காய்ச்சல் இல்லாமல், தலைவலி இல்லாமல் இருக்கணும். அதே போல் உள்ளம். அப்போ உள்ளமும் வந்து என்ன வரைக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ அது ஆரோக்கியத்தை பேணுறதுக்கு நாங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதுகளை செஞ்சு கொள்ள வேணும். அதான் உடல் உழைச்சமநிலைன்னு நாங்கள் சொல்கிறோம். டாவின்சிட படைப்பாக்கத்திற்கு காரணிகள், அதாவது ஒரு படைப்பாடத்தில் இருக்க பண்புகளை நாங்கள் சொல்வோம். அப்படி பார்க்க போகக்குள்ள இறுதியாக தொடர்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்ன பிள்ளையே தொடர்புங்கிறது வந்து படைப்பாக்கத்தை பொறுத்தவரையில்
எல்லா படைப்பாகத்துக்கும் இடையில் தொடர்பு கொண்டு இருக்கும். உதாரணம் பாருங்க, புத்தகத்தை எடுத்து பாருங்க. புத்தகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னட்டைகள் போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த முன்னட்டையும் அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற விடயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கு. அதாவது இந்த முன்னட்டை புத்தகத்துக்குள்ள இருக்கிற உள்ளடக்கத்துக்கு பொருத்தமான முன்னட்டையாக இருக்குது. நீங்கள் பார்க்குற பார்த்து தொடர்பு பண்ணாங்க சொல்லுங்க. எனவே இப்போ இங்கே கேட்கப்பட்ட கேள்வி மைக்கேல் ஜாக்சன் பாடல். மைக்கேல் ஜாக்சனை பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய பாடலில் அதிகமாக என்ன செய்கிறான்னு இருந்துச்சுன்னா சூழலை பற்றி சூழலில் அவர் அவதானித்த விடயங்களை பற்றி என்ன செய்கிறாருன்னா குறிப்பிட்டு காட்டும். எனவே இந்த சூழலில் இருக்கிற விடயங்களை நாங்கள் உணர்ந்து அதுக்கு பாடல்கள் அல்லது நடனங்களை நம்ம ஆடுவதுங்கிறது வந்து இந்த டாவின்சிற படைப்பாக்கத்திறன் காரணியில் பரபரப்பானது அல்லது உணர்வுங்கிற விடயத்தோடு சம்மந்தப்பட்டு தொடர்பு வார்த்தை நாங்கள் பார்க்கலாம். சரியா? ரைட். அப்போ எனவே நான்காவதுக்கு ஐந்தாவது, முதலாவதுக்கு நான்காவது விடை, இரண்டாவதுக்கு முதலாவது விடை, மூன்றாவதுக்கு இரண்டாவது விடை, நான்காவதுக்கு ஐந்தாவது விடை. அதே போல பாருங்க பிள்ளைகள், பிரஜை ஒருவர் தான் கேட்கும் தகவலை பெற்றுக்கொள்ள உரிமை. அதாவது இந்த நாட்டின் பிரஜை என்ற வகையில் வந்து எங்கள் எல்லாருக்கும் டிரான்ஸ்பெரன்சி தகவலை பெற்றுக்கொள்றதுக்கான உரிமை. அது எந்தோட சம்மந்தப்பட்டு வருது? ஊடக சுதந்திரத்தோடு சம்மந்தப்பட்டு வருதா? புலிமை சொத்து சட்டத்தோடு சம்மந்தப்பட்டு வருதா? நியாயமான பாவனை கோட்பாட்டோடு சம்மந்தப்பட்டு வருதா? தகவல் அறியும் உரிமை சட்டத்தோடு சம்மந்தப்பட்டு வருதா? அல்லது சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் என்று பார்த்தோம்னா கேட்கிற தகவலை அறிந்து கொள்றதுக்கான உரிமை என்ன? தகவல் அறியும் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டோம். அதாவது ஒவ்வொரு பிரஜைக்கும் இந்த நாட்டில் இருக்கிற அரச நிறுவனங்களில் என்ன நடக்குது என்கிற தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கான உரிமையை தான் நாங்கள் சொல்லுவோம். பண்ணிச்சா? ரைட். இப்போ இந்த 5 கேள்வியும் எங்களுக்கு இதுவரை போதும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வியை நாங்கள் மற்ற கேள்வியில் அடுத்த காணொலியில் பார்ப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த காணொலிகளை மற்ற பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.